ராசாசி அவர்கள் குலக்கல்வி அந்த கொள்கையை கொண்டு வந்த நேரத்திலே அது கடுமையான எதிர்ப்புகள் வந்தது. காரணம், அப்பொழுது நமக்கு பள்ளிக்கூடங்கள் அந்த அளவுக்கு போதுமானது கிடையாது, ஆசிரியர்கள் போதுமானது இல்லை என்ற காரணத்தால் 3 மணி நேரம்தான் மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு செல்ல வேண்டும் என்று குல கல்வியை கொண்டு வந்தார் ராஜாஜி அவர்கள். அதை கடுமையாக எதிர்த்தார்கள், மக்கள் எதிர்த்தார்கள். பிறகு காமராசர் அவர்கள் தான் முதலமைச்சராக 54 வந்தார்கள். வந்தவுடன் அந்த குலக்கல்வி முறையை ஒழித்தவர். அது மட்டுமல்ல, மூடிய 6000 பள்ளிக்கூடங்களை திறந்தவர். அது மட்டுமல்ல, 27,000 பள்ளிக்கூடங்களை புதிதாக உருவாக்கியவர் நம்முடைய கர்ம வீரர் அவர்கள் தான். இன்னைக்கு எல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம்னா அதுக்கு அடித்தளமே காமராசர் அவர்கள் தான். அப்படி ஒரு மனிதர் இல்லை என்றால் இன்று நமக்கு படிப்பறிவு வந்திருக்கார். எங்கள் ஐயா தொடர்ந்து சொல்லியிருப்பார், பல மேடைகளில் எங்கள் மருத்துவர் ஐயா சொல்லியிருக்கின்றார், நான் இன்று மருத்துவராக இன்று இருக்கின்றேன் என்றால் அதற்கு முழு காரணம் காமராசர் அவர்கள் தான் காரணம் என்றெல்லாம் பல முறை எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் பெருமையாக சொல்லியிருக்கின்றார்கள். இதெல்லாம் மீண்டும் சொல்கின்றேன், இந்த இளையோருக்கு இந்த செய்தியெல்லாம் சொல்ல வேண்டும், போய் சென்றடைய வேண்டும். ஏனால் காமராசர் அவர்கள் கொடுந்தவண்ட எனக்கு அவரை முக்கியமான பிடித்தது இந்த நீர் பாசன திட்டங்கள். 13 நீர் பாச திட்டங்களை உருவாக்கினார்கள். அணைகள் மட்டுமடைய நீர் பாச திட்டங்களும் 13 திட்டங்கள். அதன் பிறகு வந்தவர்கள் இன்னும் ஒன்று கூட நிறைவேற்றல, அறிவிக்கல, நிறைவேற்றல. இதெல்லாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது வியப்பாக இருக்கிறது. அந்த காலத்தில் இப்படி ஒரு மனிதர் வருகின்ற தலைமுறைகள், வருகின்ற தமிழகத்திற்கு என்னென்ன செய்ய வேண்டும், தொழில் வளத்தை பெருக வேண்டும், வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும், கல்வியை பெருக்க வேண்டும், அதே போன்று இது போன்ற வேளாண்மை பெருக்க வேண்டும், நீர்ப்பாச திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் கொண்டு வந்த சொல்லிட்டு பாபநாசமான, மணிமுத்தார் அணை, அமராவதி அணை, வைகை அணையும், சாத்தனூர் அணை, கிருஷ்ணகிரி அணை, வீடூர் அணை, பரம்பிக்குளம் ஆலையார், இதெல்லாம் கொண்டு வந்தவர் காமராசர் அவர்கள் தான். இன்னைக்கு நம்ம திருச்சியில மாநாடு நடக்குதுங்க. திருச்சியில காவேரி போகுது. காவேரி என்பது தமிழ்நாட்டினுடைய உயிர் நாடி. தமிழ்நாட்டில் 7.25 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். அதில் 4 கோடி மக்கள் காவேரி தண்ணியை பயன்படுத்துகிறார்கள். நான் சென்னையில் இருக்கிறேன், நானும் காவேரி தண்ணி தான் குடிக்கிறேன். காரணம், வீராணம் மூலமாக சென்னைக்கு காவேரி தண்ணி வருகிறது. காவேரி தாய், நம்முடைய தாய் காவேரி, தமிழ்நாட்டினுடைய உயிர் நாடி காவேரி. ஆனால் இந்த காவிரியை நம்முடைய நிலையை பாருங்கள், சின்னாபின்னமாக்கி விட்டார்கள், செலுத்து விட்டார்கள், கொள்ளடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நம் தாயை காப்பாற்றுகிறோம். இது நம்முடைய கட்டளை, கட்டாயம், காலத்தின் கட்டளை. ஏனால் நாம் வருகின்ற தலைமுறைகளுக்கு இப்படி ஒரு ஆறு வேற கிடைக்காது. இதை காப்பாற்ற வேண்டும். அதாவது காவேரி பார்த்தீங்கன்னா முக்கோம்பு இங்கிருந்து 17 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. முக்கோம்புல 2ஆ பிரிக்குது, கொள்ளிடம் காவேரி பிரிக்குது. பிறகு கல்லணையில சேர்ந்து அங்கே 5ஆக பிரிக்கிறது. பிறகு கொள்ளிடம் போன்ற கொள்ளும் இடம், எவ்வளவு தண்ணி வந்தா கொள்ளும் இடம் கொள்ளிடம். கொள்ளிடம் 110 கிலோமீட்டர், முக்கோம்பிலிருந்து கடல் போறது வரைக்கும் 110 கிலோமீட்டர். இந்த 110 கிலோமீட்டர்ல ஒவ்வொரு 10 கிலோமீட்டர்ல எங்களுக்கு தடுப்பணை வேண்டும் என்று எத்தனையோ போராட்டம் செய்தோம். ஆனா கொடுத்தாங்க தடுப்பணை. 10 தடுப்பணைகளை கேட்டோம், கிடைச்சது என்ன? 20 மணல் குவாரி. இவங்களுக்கு என்னன்னா, தடுப்பணை கட்டினா மணல் எடுக்க முடியாது. கொள்ளகாரங்க தடுப்பணை கட்டினா மணல் எடுக்க முடியாதான். இன்னைக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம் கர்நாடகா கிட்ட. இன்னைக்கு கர்நாடகா அணையில 72 TMC தண்ணி இருக்கு. கபினி, ஹாரங்கி, ஹேமாவதி, KRS, கிருஷ்ணராஜா 4 அணைகளை 72 TMC இருக்கு. நம்ம காவிரி அணையை நமக்கு 1 TMC கொடுன்னு சொல்லி இருக்கிறாங்க, 1 TMC. ஆனால் அதையும் நான் கொடுக்க முடியாதுன்னு கர்நாடகாவில் உள்ள துணை முதலமைச்சர் சிவகுமார் சொல்றாரு. என்னால முடியாதுன்னு. என்ன ஆணவம் இது? உங்க கூட்டணி தானே அங்க இருக்கிறாங்க, போய் கேட்க வேண்டியதானே. குருவை முடிஞ்சு போச்சு, அடுத்து சம்பாவகா தண்ணி வேணும்ல. ஆனா அதை பத்தி எல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நீங்க பார்த்திருப்பீங்க, வந்து காசை கொடுத்து பொருளை கொடுத்து, அதாவது ஆடு மாடியில் தான் நம்ம பட்டியல் அடைச்சு வச்சிருப்போம். ஆனா விக்கிரவாண்டியில பெண்களை மனுஷனை பட்டியலில் அடைச்சு வச்சிருக்கிறாங்கன்னா என்ன கலாச்சாரம்? எங்க போயிட்டு இருக்கிறோம் நம்ம? நாங்க கூட்டத்துக்கு போனா 5 மணிக்கு கூட்டம் போனா 4 மணிக்கெல்லாம் 500, 1000 கொடுத்து பெண்களுக்கு வேற வழியில கூட்டிட்டு போய் அங்க போய் அடைச்சு வச்சிருப்பாங்களாம், எங்க கூட்டத்துக்கு வரக்கூடாது. இதுதான் திராவிட மாடல். அதெல்லாம் கன்றாவி மாடல். அதெல்லாம்
ஆனா நம்ம சகித்துக் கொண்டிருக்கின்றோம். பொதுமக்கள், தமிழக மக்கள் எவ்வளவு காலமா சகித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு மாற்றம் வர வேண்டும். இவர்களுக்கு நிர்வாகத்திற்கு இவர்களுக்கு சம்பந்தமே கிடையாது. சமூக நீதிக்கும் இவர்களுக்கு சம்பந்தமே கிடையாது. நீர் மேலாண்மைக்கு இவர்களுக்கு சம்பந்தமே கிடையாது. கல்விக்கு இவர்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? காமராசர் சொல்லி 28,000 பள்ளிக்கூடங்கள், அது மதிய உணவு. அதன் பிறகுதான் எம்ஜிஆர் சத்து உணவா மாற்றினார்கள். இன்னும் இல்லைன்னா அந்த பிள்ளைங்க படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் திமுக அரசு தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு பாராட்டு விழா வச்சிருக்கிறாங்களாம். எனக்கு புரியல. தனியார் பள்ளிக்கூடங்கள் 100 விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்ற தேர்ச்சி பெற்ற தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு அவருடைய முதலாளிகள், தாளாளர்கள், நிறுவனர்கள், அப்புறம் முதல்வர்கள், பிரின்சிபல் எல்லாரும் கூப்பிட்டு வச்சு ஒரு பாராட்டு விழா கொடுக்கிறாங்களாம். என்னையா மோசடி இது? தனியார் பள்ளிக்கூடங்கள், அதாவது அரசு மக்களுக்கு இலவசமான கல்வி கொடுக்கணும். அது அரசினுடைய அடிமட்ட கொள்கை. அது the basic policy of the government, free and quality education கொடுக்கணும். ஆனால் காமராசர் அவர்கள் அரசு பள்ளிக்கூடம் திறந்தார். இவங்க என்னைக்கு வந்தாங்களோ 67 பாத்தீங்கன்னா வெறும் 19 தனியார் பள்ளிக்கூடம் தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3ல் 2 பங்கு தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிக்கூடங்கள் தனியார் பள்ளிக்கூடங்கள், 3ல் 1 பங்கு தான் அரசு பள்ளிக்கூடங்கள். இது அரசினுடைய தோல்வியை காட்டுகிறது. தனியார் பள்ளிக்கூடம் இருப்பது அரசினுடைய தோல்வி. அது நான் பார்க்கின்றேன். அரசினுடைய கடமை இலவச கல்வி, இலவச மருத்துவம் கொடுக்கணும். அதெல்லாம் விட்டுட்டாங்க. சாராயத்தை வித்து டாஸ்மார்க், இது ஒரு அரசாயா? அதெல்லாம் சட்டமன்றத்தில் பேசுறாங்க. நாங்க டாஸ்மார்க்க டெட்ரா பேக்கில் கொடுப்போம், டாஸ்மார்க்க பிளாஸ்டிக் குவையில கொடுப்போம். இன்னொரு அமைச்சர் பேசுறாரு சட்டமன்றத்தில், டாஸ்மார்க்கு கிக்கு இல்லை, டாஸ்மார்க் சரக்குல கிக்கு இல்லை. யாரை போய் கேட்கணும்? இதை டிஆர் பாலு கிட்ட தான் போய் கேட்கணும், ஜெகத் ரக்ஷன் கிட்ட போய் கேட்கணும். அவங்க தானே 40% டாஸ்மார்க் சப்ளை பண்றாங்க, அவங்க கம்பெனியில தானே. கிக்கு இல்லை. என்னையா பேசுறீங்க சட்டமன்றத்தில்? நம்ம பிள்ளைங்க படிக்கல, படிப்பு இல்லை, ஆசிரியர்கள் கிடையாது, வகுப்பறைகள் இல்லை. அதை போய் பேசுறதை விட்டுட்டு டாஸ்மார்க் பத்தி பேசிட்டு இருக்கிறேன். அதான் பார்த்தேன். மது விலக்கு அமைச்சர், அவருக்கு மது விலக்குன்னு தெரியாது. மது திணிப்பு, திணிக்கிறது தான். சாராயத்தை கொடுங்க, குடி. சாராயம் இல்லாம கள்ள சாராயம் வேற, கள்ள சாராயம் வேற. இப்போ நடந்து முடிந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் விக்கிரவாண்டியில திமுக வேட்பாளர் அது சிவா, அவர் வெற்றி பெற்றார். தேர்தல் பிரச்சாரத்து நேரத்தில் அவரை போய் ஒரு தொண்டன் கேட்டான், அவங்க கட்சின்னு நினைக்கிறேன், ஐயா எப்பயா மது விலக்கு கொண்டு வருவீங்கன்னு கேட்டான் அவரை பார்த்து. அவர் என்ன உடனே, ஏய் என்னையா கேட்குற, நீ போய் மோடியை கேளு, மத்திய அரசு தான் சொல்லணும், மத்திய அரசு தான் அறிவிக்கணும் அப்படின்னு திமுக உடைய வேட்பாளர் அந்த அவனை பார்த்து சொல்றார். அதாவது இதுக்கு இந்த அடிப்படை கூட தெரியாத ஒரு வேட்பாளர் இப்ப எம்எல்ஏ ஆயிட்டார். இதுதான் தமிழ்நாடுடைய தலையெழுத்தியா? தலையெழுத்து. மது விலக்கு, மது என்பது மாநில பட்டியல் இருக்கு, மாநிலம் தான் முடிவு செய்யணும். இது இல்லாமல் தமிழ் இந்தியாவுடைய அரசியல் சாசனம் கான்ஸ்டிடியூஷன் 47வது பகுதியில் ஒவ்வொரு மாநிலமும் மது விலக்கை கடைபிடிக்க வேண்டும் என்று அரசியல் சாசனத்தில் இருக்கிறது. அது கூட தெரியல. அதனால்தான் இந்த நிலையில் நம்ம தமிழ்நாடு இருக்கிறோம். அந்த காலத்தில் கர்ம வீரர் அவர்கள் எந்த வேட்பாளர், அவர் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தார், அதனால அவர் தான் வேட்பாளராக அறிவிக்கணும். அவர் எந்த வேட்பாளர் அறிவித்தாலும் மக்கள் வாக்களித்தார்கள். சின்னத்தை பார்த்து தான் அன்னைக்கு காலத்தில் வாக்களிச்சாங்க, வேட்பாளரெல்லாம் பார்க்கல. ஏன்னா காமராசர் அவர்கள் நல்ல வேட்பாளர், நியாயமானவர், நேர்மையானவர், தகுதியானவர் மட்டும்தான் நியமனம் பண்ணுவார் என்று மக்களுக்கு தெரிஞ்சது அந்த காலத்தில். அதனால எந்த வேட்பாளர் பத்தி கவலை இல்லை, சின்னத்தை பார்த்து கை சின்னம் பார்த்து ஓட்டு போட்டாங்க. ஆனா இந்த காலத்தில் அப்படி ஒரு நிலை இருக்கா? வேட்பாளரை பார்த்து மக்கள் இன்னைக்கும், ஆனா இன்னைக்கு மக்களும் இன்னைக்கும் சின்னத்தை பார்த்து தான் வாக்களிக்கிறாங்க, வேட்பாளரை பார்த்து வாக்களிக்கிறது கிடையாது. இல்லைன்னா நமக்கு நல்ல வேட்பாளர் கிடைச்சிருப்பாங்க. நினைச்சு பாருங்க, நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் 39 பேர் போயிருக்கிறாங்க. அவங்கள பத்தி யாருக்காவது ஏதாவது தெரியுமா? படிச்சவங்களா, பண்புள்ளவங்களா, நேர்மையானவங்களா, நாணயமானவங்களா, ஏதாவது பேசுவாங்களா? நாடாளுமன்றத்தில் போய் பேசுவாங்களா? இதுதான் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து. மாறி போச்சு, எல்லாமே மாறி போச்சு. இப்போ பார்த்தாலும் லஞ்சம், ஊழல், கொள்ளை கொள்ளை கொள்ளைன்னு மாறிட்டு வருது.
ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும். அது நம்மால் மட்டும்தான் முடியும், வேற யாரும் எதிர்பார்க்க முடியாது. அதனால நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இன்னைக்கு நம்முடைய காமராசர், நம்முடைய கர்ம வீரர், நம்மில் ஒருவர். நினைச்சு பாருங்க, ஒரு தமிழன், பச்சை தமிழன் காமராசர் நம்முடன் வாழ்ந்தவர். நமக்கு எல்லாம் எவ்வளவு பெருமை. இந்த பெயரை வருகின்ற காலமெல்லாம் நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அப்போதுதான் இளைஞர்களுக்கு புரியும், ஓ இப்படிலாம் இருந்திருக்காங்களா. ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் என்றால் ஒன்று ஃபோனில் பார்த்து இன்னைக்கு கிரிக்கெட்டா, இன்னைக்கு என்ன சினிமா, அந்த சினிமா 1000 கோடி போயிடுச்சு, இந்த சினிமா ஓடவே இல்லை, இதுதான் பேசிட்டு இருக்கிறாங்க. தவிர இதை பற்றி என்ன செய்யணும், நல்ல ஒரு தலைவர்களை தேர்வு செய்யுங்கள். தமிழக மக்களே, நல்ல தலைவர்கள் தேர்வு செய்தால்தான் உங்களுக்கு நல்ல ஆட்சி கிடைக்கும். இதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இன்னும் நான் நேரம் எடுத்துக்கல, நாமளே அவரோட பேசணும். அது இல்லாமல் நீங்கள்லாம் பத்திரமா எல்லாம் ஊருக்கு போகணும். உங்களுடைய நண்பர் வாசன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, எல்லாம் பத்திரமா எல்லாம் ஊருக்கு போகணும். அந்த நேரத்தில் நாம் எல்லோரும் நல்ல முடிவெடுக்க வேண்டும். இங்கே மட்டும் இல்லை, தமிழக மக்கள் ஒரு முடிவெடுங்கள். உண்மையான காமராசர் ஆட்சியை கொண்டு வருவது நாங்கள் தான், எங்களால் மட்டும்தான் முடியும், வேற யாரால முடியாது. இன்னைக்கு காங்கிரஸ் காமராஜ் ஆட்சியை பத்தி பேசினாங்கன்னா யாரும் நம்புற மாதிரி இல்லை. ஏன்னா எந்த கூட்டணியில் இருக்கிறாங்கன்னு தெரியும். அதனால எனக்கு அது இல்லாம அந்த ஈவிகே சொன்னார் பாரு, அதான் சொல்றாரு, ஈவிகே இளங்கோவன் சொல்றாரு. அவருடைய தாத்தா எல்லாம் எப்படிப்பட்டவர், அதெல்லாம் இவர் சொல்றாரு, நடக்கிறது காமராஜ் ஆட்சியா. பாவீங்களா, சாராய ஆட்சி, கள்ளச்சாராய ஆட்சி, கஞ்சா ஆட்சி நடக்குது, கொள்ளை நடிச்சிட்டு இருக்கிறாங்க, நினைச்சிட்டு இருக்கு. கள்ளக்குறிச்சி தான் தெரியுது, அது தெரிஞ்சுதானே மக்களுக்கு. அப்படிதான், அதை பத்தி மக்களுக்கு கவலைப்படுற மாதிரி இல்லை. என்னைக்குதான் மக்களுக்கு கொஞ்சம் வரும் தெரியல, வரும், ஆனா நிச்சயமா வரும். ஆனால் அதை நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இணைந்து தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சியை நாம் உருவாக்குவோம். நண்பர் ஜி.கே. வாசன் அவர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பெருந்தலைவர் காமராஜர் படிக்க சொன்னார். ஆனால் தமிழகத்திலே கள்ளச்சாராயம் குடிக்க செய்து 65 உயிர்களை பறித்த ஸ்டாலின் ஆட்சிக்கு முடிவு கட்ட சிங்கத்தின் குகையிலே சிறுநரியின் விளையாட்டா என கர்ஜிக்க வருகிறார் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள். ஐயா, ஒரு சின்ன தகவல், தலைவர் அண்ணாமலை அவர்களை சக்தி வடிவேல், விடியல் சேகர், நான் மூவரும் கமலாலயத்திலே சென்று சந்தித்து அவரை கூட்டத்திற்கு அழைக்க சென்றோம். அப்பொழுது தலைவர் அண்ணாமலை சொன்ன தகவல் என்பது, பாரதிய ஜனதா கட்சியோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டு வைக்க வேண்டும் என்று தீர்மானிப்பதற்கு முன்னால் என்னை நம்பி சிறுபான்மை முஸ்லிம்கள், என்னை நம்பி சிறுபான்மை கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக் கூடாது என்று தலைவர் வாசன் அவர்கள் அண்ணாமலை அவர்களை கேட்டுக்கொண்டாராம். அதற்கு அண்ணாமலை அவர்கள், என்னுடைய பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் கிறிஸ்தவர்களையோ இஸ்லாமியர்களையோ புண்படுத்துகின்ற வகையிலே நாங்கள் யாரும் பேச மாட்டோம் என்று தலைவர் மூப்பனாரின் மகன் அன்றைக்கு உறுதியை பெற்றிருக்கிறார். அப்படி சிறுபான்மை மக்களின் பாதுகாவலனாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற அருமை தலைவர் நாளை தமிழகத்திலே நம்முடைய அன்புமணி சொன்னதை போல காமராஜர் ஆட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைவதற்கு அச்சாரம் அமைக்க நாளும் உழைக்கின்ற அண்ணாமலை அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, திருச்சி என்று சொன்னால் எப்பொழுதும் ஒரு திருப்புமுனை தரக்கூடிய ஒரு ஊர். தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில்
திருச்சியினுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. புதிய தலைவர்கள் எல்லாம் ஊக்குவித்திருக்கின்றார்கள், புதிய கட்சிக்கெல்லாம் வாய்ப்பளித்திருக்கின்றார்கள். புதியவர்கள் வரும்பொழுதெல்லாம் மக்கள் கைகோர்த்து நின்றிருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் அச்சாரமாக எப்பொழுதும் திருச்சி இருந்திருக்கிறது. அதுபோல் ஒரு அற்புதமான கூட்டம் தமிழகத்தில் அவருடைய தந்தையார் பெருந்தலைவர் ஐயா மூப்பனார் ஐயா எப்படி வாழ்ந்தாரோ அதுபோல் அதே பாதையில் என்னாலும் வாழ்ந்து காட்ட முடியும். அதே போல் ஒரு கட்சியை, ஒரு அற்புதமான தொண்டர்களை கட்டுக்கோப்பாக தமிழகத்தில் இந்த காலத்திலும் கூட ஒரு கண்ணிய மிகுந்த அரசியலை நடத்தி காட்ட முடியும் என்று காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் தலைமையில் இந்த கூட்டம் அற்புதமாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு முன்பு பேசியவர்கள் எல்லாம் அற்புதமான மனிதர்கள், முதியவர்கள், மூத்தவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள். காமராஜர் ஐயாவை அருகிலிருந்து பார்த்தவர்கள், மூப்பனார் ஐயாவை அருகிலிருந்து பார்த்தவர்கள். ஒரு நல்ல ஒரு தமிழகம் வர வேண்டும் என்பதற்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் பேசி அமர்ந்திருக்கின்றார். எனக்கு முன்பாக பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், இதற்கு முன்பு மத்திய அமைச்சர், சில விஷயங்களை எல்லாம் செய்ய முடியாது என்பதையெல்லாம் உடைத்து காட்டி, அது 108 ஆம்புலன்ஸாக இருக்கட்டும், குறிப்பாக புகையிலைக்கு எதிராக ஒரு யுத்தத்தை நடத்திவிட்டு இன்னைக்கு தமிழகத்தில் எல்லா இடத்திலும் கூட ஒரு மாற்று அரசியலுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்றார். உணர்ச்சிகரமாக பேசியிருக்கின்றார்கள். எதற்காக மாற்றம் வேண்டும், தமிழகத்தினுடைய இன்றைய நிலைமை எப்படி இருக்கு, மாற்றம் இப்போது வரவில்லை என்றால் எப்பொழுதும் வராது என்பதை ஆணித்தரமாக நடந்து முடிந்த விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தேர்தலை ஒரு உதாரணமாக வைத்து பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய டாக்டர் அன்புமணி ராமதாசன் அவர்களே, அதற்கு முன்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், அவரிடம் பேசி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா தெரியுங்க. த மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் பொலிட்டீஷியன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள். அவரோடு 1 மணி நேரம் 2 மணி நேரம் யாராவது அமர்ந்து பேசினால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். புகழை விரும்பாதவர், வெளிச்சத்தை விரும்பாதவர். 2-3 இடத்திற்கு நாங்கள் 2 ஒன்றாக சென்ற பொழுது அவரை பின்னாடி இருந்து தள்ள வேண்டிய நிலைமை எனக்கு வந்துச்சு. போகவே மாட்டேன்ட்டார், ஸ்டேஜுக்கே போக மாட்டேன் அப்படி. நிறைய படிக்கக்கூடிய ஒரு மனிதர், பண்பானவர், பாசமானவர். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தலைவர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் மிக அற்புதமாக பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை செலுத்தி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் திரு ஜே.பி. நட்டாஜி அவர்களுடைய பிரதிநிதியாக விக்கிரவாண்டிக்கு 2 வாரத்திற்கு முன்பு வந்திருந்தார்கள். இன்று திருச்சிக்கு ஓடோடி வந்திருக்கின்றார்கள். என்னுடைய அன்பு தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் நடத்தக்கூடிய கூட்டத்திற்கு நான் வரவில்லை என்றால் அது மாபெரும் சரித்திர தவறாகிவிடும் என்று இந்த ஒரு கூட்டத்திற்காக வந்திருக்கக்கூடிய அண்ணன் பொங்குலெட்டி சுதாகர் ரெட்டிஜி அவர்களே, என்னுடைய அரசியல் ஆசான் என்று சொல்லுவேன். அவர் வைக்கக்கூடிய பரீட்சையில் பாஸ் பண்றது ரொம்ப கஷ்டங்கய்யா. அவரை போலவே மற்றவரும் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதர் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா தமிழருவி மணியன் அவர்கள். அவர் பேசிட்டாரு, நம்ம கை தட்டிட்டோம், எல்லாருமே ரசிச்சோம், அற்புதமா பேசினாருன்னு அமர வைத்திருக்கின்றோம். அவர் இல்லத்திற்கு சென்றீங்கன்னா the price one pays for their honesty, நேர்மையாக ஒரு மனிதன் இருந்தால் என்ன விலை கொடுக்க வேண்டும் என்பதற்கு தற்காலிக அரசியல்ல, இந்திய அரசியல்ல உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் ஐயா தமிழருவி மணியன் அவர்கள். அவருடைய புத்தகம் வழிபோக்கனுடைய வாழ்க்கை பயணம் புத்தகத்தை படிச்சிருப்பீங்க, சில பேர் படிக்காம இருக்கலாம். அதுபோன்ற அவருடைய வாழ்க்கையை உத்து பார்த்தீங்கன்னா, அவருடைய மனைவிக்கு இதயத்திலே ஒரு நோய் இருந்தாலும் கூட தன்னுடைய கையில் எவ்வளவு பணம் இருக்கிறது, அதற்கு தகுந்தாற்போல் மருத்துவ வசதி இருக்க வேண்டும். அவருடைய உற்றார்கள், உறவினர்கள், சொந்தக்காரர்கள் மீது பாசத்தை வைத்திருப்பவர்கள் யார் கொடுத்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஒரு யுத்தத்தை நடத்தி, இன்னைக்கு அவருடைய மனைவி சித்த வைத்தியம் ஆயுர்வேத முறையில் அதற்கான ஒரு தீர்வை பார்த்து கொண்டிருக்கின்றார். அவர் சொன்னது போல 2 லட்சமே கொஞ்சம் அதிகம்தாங்க. புத்தகத்தினுடைய மதிப்பு மட்டும் ஒரு 5 லட்சம் ரூபாய் வரலாம் அவருடைய இல்லத்தில். ஆனால் நிச்சயமா பணம் என்பது 2 லட்சத்திற்கு குறைவாகத்தான் இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரை பல பேர் சமாதானம் பண்ணி அவருக்கு ஒரு வீடு ஒதுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது கூட அது வேண்டாம் என்று மறுத்துவிட்டு, அவருடைய சொந்த மகள், உண்மையை சொல்லணும் அப்படின்னாங்க, அவருடைய சொந்த மகள் திருமணமான மருமகங்கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு, ஒரு அஃபிடவிட் போட்டு அவங்களுடைய வீட்டை மாச வாடகைக்கு இருக்கக்கூடிய அற்புதமான தலைவர் தமிழருவி மணியன். அதனால் அவருக்கு நாம் செய்யக்கூடிய பெருமை என்பது கை தட்டுவதை தாண்டி நாம் எல்லோரும் கூட அரசியல்ல அவர் நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக மாறுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்தாக இந்த மன்றத்தில் நான் வைக்கின்றேன். அண்ணன் OPS அவர்கள் ஒரு தர்ம யுத்தத்தை நடத்தி சமீபத்தில் நாம் பார்த்திருக்கின்றோம். அண்ணனுக்கு தமிழகம் முழுவதுமே மக்கள்
இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு, அவருடைய தெளிவு, அவர் பயணிக்கக்கூடிய பாதையில மக்கள் எல்லோரும் விரும்ப ஆரம்பித்திருக்கின்றார்.